ஒரு பெண் அவள் நினைத்தால் அந்த வீடை நல்ல சொர்க்கபதியாக அந்த வீட்டை மாற்றலாம். எப்படி நல்லறங்கள் நிகழக்கூடிய, மலக்குமார்களுடைய வருகை இருக்கக்கூடிய, சைத்தான்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு வீடாக ஒரு பெண் நினைத்தால் மாற்ற முடியும். ஆண் எப்பொழுதும் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாரு. அதிகமா வேலை, நல்லவங்களும் இருப்பாங்க, அதே நேரம் மோசமானவர்களும் இருப்பார்கள். வந்தால் ரெண்டு பகுதியும் இருக்குது. கணவன் வேலைக்கு போனார் என்றால் வீடு முழுக்க மனைவியுடைய கட்டுப்பாடு. மனைவி சினிமாவை போட்டால் அந்த பிள்ளையும் சினிமாவை பார்க்கும். மனைவி பாடல்கள், ஆடல், இசை, இவ்வாறு என்ன சைத்தானிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அந்த மலக்குமாருடைய வருகை இருக்காது. பிள்ளைகள் தானாகவே அந்த சூழலுக்கு அடிமையாகி விடுவார்கள். அவர்கள் அங்கிருந்தாலும் அதே தான் செய்வார்கள். ஏன்? தாய் அப்படிதான் காட்டி கொடுக்கிறார். அங்கிருந்தாலும் அதைத்தான் செய்வார்கள், வெளியே சென்றாலும் அதைத்தான் அவர்கள் செய்ய போறாங்க. எனவே ஒரு தாயினுடைய மாற்றம், ஒரு பெண்ணினுடைய மாற்றம், ஒரு மனைவியினுடைய மாற்றம் தான் கணவனுடைய, பிள்ளைகளினுடைய, குடும்பத்தினுடைய மாற்றத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கு.